கேப்டன் மேக்ஸ் மற்றும் கடற்கள்ளர்களின் பொக்கிஷம். ஒருநாள் துறைமுகத்தின் அருகே தோன்றிய கொடிய காற்றில் கேப்டன் மேக்ஸ் தனது கப்பலான வெற்றியின் வில்லியம் கப்பலை நீல கடலில் செலுத்திக் கொண்டிருந்தார். அவரின் குழுவினர் உற்சாகத்துடன் இருந்தனர், ஏனெனில் அவர்கள் அனைவரும் ஒரு பிரபலமான கடற்கள்ளத்தின் மாபெரும் பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க சபதம் எடுத்திருந்தனர். கடந்த சில நாட்களாகவே அவர்களுக்கு கிடைத்த பழைய வரைபடத்தின் உதவியால் அவர்கள் அந்த மர்மமான துருவத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அந்த இடத்தில் கடற்கள்ளர் கருங்கண்ணன் என்பவரின் பொக்கிஷம் புதைக்கப்பட்டிருந்தது என்பது பழமொழி. இருந்தாலும் இந்த பயணம் எளிதாக இருக்காது என்று கேப்டன் மேக்ஸ் தனது குழுவினரிடம் சொன்னார். கருங்கண்ணன் தனது பொக்கிஷத்தை பாதுகாக்க பல சோதனைகளை வைத்திருப்பார். நிறைவாக அவர்கள் அந்த பழைய குகைக்கு அடைந்தனர். குகை மிகவும் இருண்டும் பயங்கரமாகவும் இருந்தது. குகைக்குள் அவர்கள் ஒரு பெரிய வாரியத்தை காண நேரிட்டது. வாரியத்தின் நடுவில் கருங்கண்ணன் தனது கடற்கள்ளக் குழுவை தடுத்து நிறுத்தும்படி நம்பிக்கையோடு வைத்திருந்த கொடிய சோதனைகள் இருந்தன. முதலில் குழுவினர் கைகழுவும் கொடிய சிறுவயதில் மாட்டிக்கொண்டனர். ஆனால் கேப்டன் மேக்ஸ் தனது தகுதியான திட்டங்களால் அந்த சோதனைகளை எளிதில் கடந்து சென்றார். பிறகு அவர்கள் ஒரு மாயத்தாலிய சுரங்கத்தில் பிரவேசிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த மாயத்தாலி கொடிகட்டி வாங்கியது. ஆனால் கேப்டன் மேக்ஸ் தன்னுடைய நாணயத்தால் அந்த சுரங்கத்தின் வழிகாட்டி கதவுகளை திறந்துவிட முடிந்தார். இறுதியில் அவர்கள் அந்த பெரிய பொக்கிஷத்தை கண்டுபிடித்தனர். பொக்கிஷம் பெரிய பித்தளை பெட்டியிலே பாதுகாக்கப்பட்டிருந்தது. பெட்டியினுள் பொன்னும் முத்துகளும் ஜாதி ரத்தினங்களும் சிப்பிக் காட்சியிலிருந்தன. அது மிகவும் மாபெரும் பொக்கிஷம். நாம் வென்றோம் என்று கேப்டன் மேக்ஸ் மகிழ்ச்சியுடன் கத்தினார். அவர்கள் அந்த பொக்கிஷத்தை பாதுகாப்பாக மீண்டும் துறைமுகத்திற்கு கொண்டு சென்றனர். துறைமுகத்தில் மீண்டும் வந்தபின் கேப்டன் மேக்ஸ் மற்றும் அவரது குழுவினர் அந்த பொக்கிஷத்தை கிராமத்தின் மக்களுக்கு வழங்கினர். அவர்கள் அந்த செல்வத்தை பகிர்ந்து கொண்டனர். மேலும் கேப்டன் மேக்ஸ் ஒரு தைரியமான கடற்கருவாகவும் நல்ல இதயத்தைக் கொண்ட தலைவராகவும் அனைவராலும் பாராட்டப்பட்டார்.